இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் 5. 5 பாகங்களை எட்டிய இக்கதை தொடர் சில தடுமாற்றங்களால் குழப்பங்களுக்குள் வித்திட்டது. அதற்கு காரணம் இக்கதை சொல்லியாக திகழும் நானே. இந்த குழப்பங்களை தீர்க்கவே இந்த முன்னோட்டம். காலம் 10ஆம் நூற்றாண்டு. இக்கதை தொடக்கத்தில் மிகப்பெரிய கப்பலான ராவணன் வேகமாக கடலில் பயணித்துக் கொண்டிருந்தது. அதில் இருந்த வந்தியத்தேவன் மின்னல் வெளிச்சத்தில் தோன்றி மறைந்த சிலரை பார்த்துவிட்டு யாரிடமும் கூறாமல் மனதில் சிந்தித்துக் கொண்டே இருந்தான். அதே சிந்தனையில் இருந்த வந்தியத்தேவனை பார்த்த மதியழகரும் மனதில் ஏதோ ஒரு சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டார். அதைத் தொடர்ந்து கப்பலும் கரை தட்ட அனங்கனும் வழி அனுப்பி வைத்தான் மதியழகரையும் வந்தியத்தேவனையும். அதன் பின்னர் வந்தியத்தேவனும் மதியழகரும் ஆதித்த கரிகாலனை பார்க்கச் செல்ல அனங்கனும் ராவணனை சர்ப்பத்தீவுக்கு செலுத்தினான். இதைத் தொடர்ந்து ஆதித்த கரிகாலரை சந்தித்த வந்தியத்தேவனும் மதியழகரும் சிறிது நேரம் உரையாட, அந்த உரையாடலின் போது வந்தியத்தேவன் அருள்மொழிவர்மரை காணச் செல்வதாக தெரிந்தது. அதன் பின்னர் வந்தியத்தேவன் செல்ல ஆதித்த கரிகாலரும் மதியழகரும் அந்த உரையாடலை நீட்டிக்க மதியழகருக்கு தோன்றிய அதே சந்தேகம் ஆதித்த கரிகாலனுக்கும் தோன்றியது. அது என்னவென்றால், வந்தியத்தேவன் ஏதோ ஒன்றை நம்மிடம் இருந்து மறைக்கிறான் என்பதே அந்த சந்தேகமாகும். இதைத் தொடர்ந்து ஆதித்த கரிகாலரும் மதியழகரும் மறுநாள் காலை மாறுவேடமிட்டு வந்தியத்தேவனை பின்தொடர்ந்தார்கள். அதே தருணம் சர்ப்பத்தீவில் இருந்த அனங்கனுக்கு பருந்தின் மூலயமாக ஓர் செய்தி வந்தது. அந்த செய்தி என்னவென்றால், அருள்மொழிவர்மரிடம் இருந்து கட்டளையாக வந்த செய்தி. அனங்கனும் கர்ணாவும் மாறுவேடமிட்டு தஞ்சை வருமாறு அச்செய்தி அமைந்தது. இத்தொடரில் வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலனிடம் இருந்து என்ன மறைக்கிறான் என்பதும், அந்த மின்னல் வெளிச்சத்தில் தோன்றி மறைந்தவர்கள் யார் என்பதும் விடைகாணா மர்மப்புள்ளியாகவே உள்ளது. இருந்தாலும் அனங்கனும் கர்ணாவும் ஒருபுறம் மாறுவேடமிட்டு வர, மறுபுறம் ஆதித்த கரிகாலரும் மதியழகரும் மாறுவேடமிட்டு வந்தார்கள். இவர்கள் நாவரும் சந்திக்கும் ஓர் முனை எப்படி இருக்கும் என்பதும் ஓர் விடைகாணா மர்மப்புள்ளியாகவே உள்ளது. இந்த மர்மப்புள்ளிகளை இணைப்பது காலம் 21ஆம் நூற்றாண்டு. தந்தை, தாய், தனது அக்கன் என மூவரும் கண்முன்னே மரணமடைய தனியாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான் பிரசாத். இவனுடைய நண்பர்களாக சவரா, குல்லா எனும் இருவர் இருந்தார்கள். பிரசாத் ஆசிரியராக பணிபுரிய சவராவும் குல்லாவும் மின்சார இயந்திரங்களை சரி செய்யும் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் மூவரும் பிரசாத்தின் தந்தை வைத்திருந்த பழைய பொருட்கள் விற்பனை வியாபார இடத்திற்கு செல்ல அங்கு ஒரு இயந்திரத்தை கண்டான் பிரசாத். இதைத் தொடர்ந்து அந்த இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு தனது இல்லத்திற்கு வந்த பிரசாத் அந்த இயந்திரம் என்ன வேலை செய்யும் என்பதையும் உணர்ந்தான். ஆனால் இந்த விடயம் சவராவுக்கும் குல்லாவுக்கும் தெரியாது. இதை தெரியப்படுத்த மறுநாள் காலை பிரசாத் காத்து கொண்டிருந்தான். அதேபோல் குல்லாவும் சவராவும் பிரசாத்துடைய இல்லத்திற்கு வந்தனர். ஆனால் பிரசாத் இந்த இயந்திரத்தை பற்றி எப்படி அவர்களிடம் சொல்வது என்று யோசனையில் இருந்தான். இவ்வாறு யோசிக்க என்னதான் காரணம்? அப்படி என்ன அந்த இயந்திரம் வேலை செய்யும் என்றால், ஆமாம், காலத்தை கடந்து நம்மை கூட்டிச் செல்லும் இயந்திரம் அது. அதை பிரசாத் இருவரிடமும் கூற பிரசாத்தை ஏளனமாக எண்ணி எள்ளி நகையாடி விட்டு சென்றனர் இருவரும். இதை நிரூபிக்க பிரசாத் இந்த இயந்திரத்தை திறந்தால் மழை வரும், இடி இடிக்கும், மின்னல் அடிக்கும் என எக்கச்சக்கமான கதைகளை கூறிவிட்டு அந்த இயந்திரத்தை திறக்க அது போன்ற எந்த விடயமும் அங்கு நடக்கவில்லை. இவை அனைத்தும் கதையாகவே எண்ணி சவராவும் குல்லாவும் செல்ல, ஆனால் பிரசாத்துக்கோ மனம் தளரவில்லை. இவனுக்கு அன்றுக்குரிய ஆசிரியர் பணியை நிறைவேற்றிவிட்டு பாற்றுக்கொள்ளலாம் என பள்ளிக்கு செல்ல அங்கு கலா எனும் ஆசிரியை ஓர் இன்பச் செய்தியை கூற உயரதிகாரியை பார்க்க சென்றான் பிரசாத். இதைத் தொடர்ந்து கலாவும் காத்து கொண்டிருக்க பிரசாத் தனது இல்லத்திற்கு சென்றான். ஏதோ ஒரு குழப்பத்தில் பிரசாத் இருப்பதை உணர்ந்த கலா பிரசாத்தை பின்தொடரவும் ஆரம்பித்தாள். பின்தொடர்ந்த கலாவுக்கு அதிர்ச்சி தான் காத்து கொண்டிருந்தது. சாலை விபத்தில் சிக்கினான் பிரசாத். இதைத் தொடர்ந்து சவராவுக்கும் செய்தி போனது. அடுத்த தருணத்தில் குல்லா, சவரா, கலா எனும் மூவரும் மருத்துவமனை முன்பு சந்தித்தனர். இதைத் தொடர்ந்து சவராவும் மருத்துவரை அணுக பிரசாத் இறந்த செய்தியே கிடைத்தது. புலம்பிக் கொண்டே வெளியே வந்த சவரா எதையும் கலாவிடம் கூறாமல் பிரசாத்தின் இல்லத்திற்கு சென்றான். அதற்கும் அங்கு காரணம் இருக்கத்தான் செய்தது. கருமேகங்கள் ஒன்று கூட வானம் இருண்டு காணப்பட்டது. மின்னல் வெட்டியதை பார்த்த சவராவும் குல்லாவும் உடனே உணர்ந்தார்கள் அந்த இயந்திரம் உண்மைதான் என்பதை. இருந்தாலும் அந்த இயந்திரத்தை இயக்குவது எப்படி என்று இருவருக்கும் தெரியவில்லை. பல முயற்சிகள் எடுத்தும் அந்த இயந்திரம் செயல்படவும் இல்லை. மனம் தளர்ந்த இருவரும் இதை நம்பி வந்தது தவறு என்று உணர்ந்தார்கள். அந்த இயந்திரம் வேலை செய்யுமா? பிரசாத் உயிரோடு வருவானா? கலாவின் ஒருதலை காதல் தொடருமா என்பதெல்லாம் விடைக்காணா மர்மப்புள்ளிதான். இவ்வாறு 10ஆம் நூற்றாண்டிலும் சில மர்மப்புள்ளிகள் இருக்க, இந்த மர்மப்புள்ளிகளை இணைக்க இனிவரும் பாகங்கள் பதில் சொல்லும். இது தமிழ் சிறகுகள் வலையொலியில் வருகின்ற காணொளி. காலம் 21ஆம் நூற்றாண்டு.
அலைபேசியை தேடிக் கொண்டிருந்த இருவரும் அலைபேசியை கண்டுபிடித்தார்களா? சவராவிடமிருந்து அழைப்பு வரும் என காத்துக் கொண்டிருந்த கலாவிற்கு அழைப்பு வந்ததா என்பதையெல்லாம் இனிவரும் சில நிமிடங்களில் காண்போம். டேய் 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 குல்லா, ஃபோன் எங்கே இருக்குன்னு தேர்றா, கிடைச்சோடனே கலாவுக்கு ஃபோன் பண்ணுறா, ப்ளீஸ்ரா தேர்றா, எங்கே இருக்குன்னு பாடுறா அப்படின்னு பேசிக்கிட்டே சவராவும் ஃபோனை தேடிக்கிட்டு இருக்க, சவரா எங்கே வச்சோன்னு தெரிலடா, இதை பார்க்குறேன்டா அப்படின்னு குல்லாவும் தேடிக்கிட்டு இருந்தான். உடனே சவரா, ஃபோன் எங்கே இதோ இருக்குது சார்ஜ் போட்டிருக்கு, சார்ஜ் போட்டிருக்கு, இதை ஃபோனை எப்போ நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னு சவரா யோசிக்க, இதுக்கு நடுவில் குல்லா ஃபோன் இதோ இருக்கு சார்ஜ் போட்டிருக்கு, கலாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு கலாவுக்கு ஃபோன் பண்ணா குல்லா. கலா என்ன பண்ணுற? சொல்லுக்குள்ளா. பிரசாத்துக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கான். டாக்டர் எதுனா சொன்னாங்களா? அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரசாத் நல்லா தான் இருக்கான், அவன் உயிரோடு தான் இருக்கான். டேய் என்னக்குள்ளா சொல்கிற? பிரசாத்துக்கு என்னாச்சு? உடனே சவரா வந்து குல்லா கிட்ட இருந்த ஃபோனை பிடுங்கி, கலா ஒன்றும் இல்லை, இப்போ ஏப்ரல் மாதம்ல, அதான் குல்லா உன்னை ஏமாத்துறான். டேய் சவரா உண்மையை சொல்லுடா. இல்லை கலா, சும்மா தான், இவனை நான் பேசிக்கிறேன், நீ ஒன்றும் இல்லை. சரி என்ன பண்ணுற? ஸ்கூலுக்கு இப்போ தான் கிளம்பிகிட்டு இருக்க சவரா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே தான் பிரசாத் வீட்டில் தான் இருக்கோம். சரி பிரசாத்துக்கிட்ட சொல்லிவிடு, இன்றைக்கி வந்து அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து ப்ரிப்பேராக வர சொல்லிவிடு. சரி கலா, நான் பிரசாத்துக்கிட்ட கண்டிப்பாக சொல்லிடுறேன் அப்படின்னு ஃபோனை வச்சான் சவரா. உடனே குல்லா, சவரா என்ன சவரா? குல்லா, ஆமாம் குல்லா. சவரா அப்போ காலத்தை கடந்து வந்துட்டோமா? ஆமாம் குல்லா, என்னாலே உண்மையாக நம்ப முடியலடா. மச்சான் அப்போ பிரசாத் அப்படின்னு குல்லா கேட்க, டேய் குல்லா அந்த துண்டை எடுத்து வாடா அப்படின்னு பிரசாத் சொல்ல, இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு புள்ளியாக வர்ணம் பூசப்பட்டிருந்த துண்டை எடுத்தார்கள். இவ்வாறு விடைகாணா மர்ம புள்ளிகள் ஏராளம் இருக்க, இவை அனைத்தையும் ஒன்றாக இணைக்க தொடரும் இந்த ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம். சவராவுக்கும் குல்லாவுக்கும் காலத்தை கடந்து வந்ததில் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் பிரசாத்துக்கு இந்த விஷயம் தெரியாமலே இருந்துச்சு. அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும். டேய் குல்லா அந்த துண்டை எடுத்து வாடா, இதை எடுத்து வர மச்சான் இருடா அப்படின்னு துண்டை எடுத்துக்கிட்டு போனான் குல்லா. ஆனால் சவராவோ, இப்போ நம்ம காலத்தை கடந்து வந்துட்டோம் அப்படின்னா பிரசாத் சொன்னதை வச்சு பார்த்தா இப்போ மழை வந்திருக்கணும், ஆனால் வரல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டோட ஜன்னல் வழியாக வீட்டுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலான்னு போனான் சவரா. உடனே குல்லா, பிரசாத்து துண்டு. உடனே துண்டை வாங்கின பிரசாத்து, டேய் குல்லா உங்களுக்கு ஏதாவது இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லைடா, சும்மா தான் இருக்கோம், என்ன விஷயம்னு சொல்கிறா? உடனே பிரசாத்து, அதுக்கேண்டா ஏதோ பேய் அடித்த மாதிரி இருக்கா? ஐயோ பேயா, ஒரு வேளை இவனே பேயா தான் வந்திருப்பானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு குல்லா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எதுக்கும் நீ 2 அடி தள்ளியே வா. ஏண்டா அதுக்கேண்டா இப்படி கத்துற? ஒன்றும் இல்லை, நீ வா. உண்மையாகவே காலத்தை கடந்து வந்துட்டோமா, இல்லை பேயா வந்திருக்கானா இவன்? ஐயோ சவரா மாட்டி விட்டியாடா, என்னைய காப்பாத்துறா. டேய் குல்லா என்னடா பண்ணுறா? அடே ஒன்றும் இல்லைடா, நீ வாடா. டேய் உன் ஃபோன் அடிக்குதுடா. அப்படியா? இந்த இரு நான் போய் பார்க்குறேன். ஹலோ சொல்லுங்க. லோனா? ஹலோ காலையில் வந்து அதே காலு, எப்படியாவது இந்த ஃபோனை பேசி அந்த பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணுற வேண்டியதான். மச்சான் சவரா அந்த ரூமில் தான் இருக்கான், நீ போய் பாரு, நான் இதை பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ போ. சரி சவரா. டேய் சவரா என்னடா பண்ணுற? ஒன்றும் இல்லை பிரசாத், நீ என்ன பண்ணுற? டேய் இப்போ தான்டா குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். அப்படியா? சரிடா, அப்புறம் உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? எதுடா? அது என்ன சொல்கிறது, அதான்டா அந்த ஆக்சிடெண்ட்டு. எந்த ஆக்சிடெண்ட்டு? அதான்டா மதியம். டேய் என்னடா சொல்கிற? ஒன்றும் இல்லை மச்சான். டேய் என்னடா எதையோ பேசுகிற? ஒன்றும் இல்லை மச்சான். சரி அதெல்லாம் விட்டு தள்ளுறா, இன்னைக்கு அம்மாவுக்கு இறந்த நாள், வா முதல்ல சாமி கும்பிட்டு வரலாம். மச்சான் 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 மச்சான். டேய் சவரா, டேய் ஏன்டா கத்துறாக்குள்ளா? பயமாக இருக்குடா, அந்த ஃபோனை பேசிக்கிட்டே வெளியே போனேன், வெளியே போய் பார்த்தா வானம் இருண்டு போயிருக்குடா. காலையில் நம்ம இல்லை 7 மணிக்கு தானே வந்தோம், அப்போ நல்லா வெயில் அடிச்சிச்சு இல்லை, இப்போ போய் பார்த்தா இருண்டு போயிருக்கு. நம்ம இன்னும் காலத்தெல்லாம் கடந்து வரலடா மச்சான், நைட்டு 7 மணியில் தான்டா இருக்கும், அவன் பேயா வந்திருக்கான்டா. டேய் நீ வேற ஏன்டா ஒரு பக்கம்? பிரசாத்துக்கு ஒன்றுமே தெரிலடா, இதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லைடா. ஒரு நிமிஷம் நீ எதுவும் பேசாமல் அமைதியாரு, நான் எதுவும் எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். அப்படியா சவரா? அப்படின்னா என்ன சொன்னான் இப்போ? என்ன அதே தான் காலையில் சொன்ன, போய் சாமி கும்பிடலான்னு சொன்னால அதே தான். அப்படியா?
அப்படின்னா சரி வா போவோம் அப்படின்னு 3 பேரும் சாமி கும்பிட போக அதே போல் தட்டில் துண்டை போட்டு மூடி வச்சுருந்தான் பிரசாத். என்ன சவரா துண்டு போட்டு மூடி வச்சுருக்கான், அப்போ லேப்டாப்பு? ஐயோ அவ்வளோதான், இப்போ நமக்கு ஆப்பு வைக்க போகிறான் பிரசாத். அடுத்த தருணம் அந்த துண்டை எடுத்த பிரசாத் அதிர்ந்து போனான். டேய் சவரா, இங்கே இருந்த லேப்டாப் வச்சுருந்தேன் பார்த்தியா? காணண்டா, நீ பார்த்தியா புல்லா? டேய் இங்கே லேப்டாப் ஒன்று வச்சுருந்தேன்டா. டே சவரா, இப்போ என்னடா பண்ணுறது? இருக்குள்ளா, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் இரு. டேய் சவரா, நீ ஏதாச்சும் பார்த்தியா அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பித்தான் பிரசாத். தேடிக்கிட்டு இருந்தவனுக்கு கட்டில் மேலே இருந்த லேப்டாப் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே டேய் புல்லா, இந்த லேப்டாப் எப்படி எங்கே வந்துச்சு? மச்சான் எனக்கு ஒன்றும் தெரியாதுடா, நீ சவராவே கேளு அப்படின்னு புல்லா சொல்லிக்கிட்டு இருக்க பிரசாத் அந்த லேப்டாப் மேலே போய் கையை வச்சான். அடுத்த தருணம் சிறிதாக வீசிக்கொண்டிருந்த காற்று மெல்ல அதிகரித்தது. இருண்ட வானம் மேலும் இருண்டது. சாரலாக பெய்து கொண்டிருந்த மழையும் அதிகரிக்கத்தான் செய்தது. அதற்கும் அங்கு காரணம் இருக்கத்தான் செய்தது. கருமை நிற மேகங்கள் ஒன்றை ஒன்று இணை சேராமல் இருந்த தருணம் அந்த மேகங்கள் நம் கண்களுக்கு தெரியும் சில பல பொம்மைகள் போல் காணப்பட்டன. சாளரம் வழியாக வானத்தில் இருக்கும் மேகங்களை பார்த்து கொண்டிருந்த அந்த மூவருக்கும் அந்த சிவனே காட்சியளித்தது போல் இருந்தது. அடுத்த தருணம் அந்த மேகங்கள் கலைந்து ஒன்றை ஒன்று இணை சேர முன்வர சாளரம் வழியாக பார்த்து கொண்டிருந்த மூவருக்கும் ஆதி அந்தம் என அனைத்தையும் உள்ளடக்கிய அந்த சிவனே ருத்ர தாண்டவம் ஆடியது போல காட்சி அமைந்தது. இதைத் தொடர்ந்து அந்த கருமை நிற மேகங்கள் ஒன்றை ஒன்று மதம் பிடித்த யானைகள் போல் மோதிக்கொள்ள அதனால் ஏற்பட்ட இடி சத்தத்தாலும் மின்னல் வெளிச்சத்தாலும் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் இடையில் ஓர் மயான அமைதியே காணப்பட்டது. இந்த அமைதியை கலைக்க யார் முன்வருவார் என்று அடுத்த காணொளியில் காண்போம். இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் 6.